சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தொடர்பா திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலி வெளியிட்டுள்ள கடுமையான விமர்சனம் அரசியல் வட்டாரத்துல இப்ப பேசும் பொருளாகி இருக்கு. முக்கியமா விஜயும் ஒரு நடிகையும் நிகழ்ச்சியில முன்வரிசையில அமர்ந்திருந்து 2 பேரும் மாறி மாறி சல்யூட் பண்ண காட்சி அதெல்லாத்தையுமே முரசொலி தனது தலையங்கத்துல கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. இதோடு மட்டும் இல்லாம விஜய் ஆட்சிக்கு வந்து 3 மாசத்திலேயே தனது செல்வாக்கு அதுக்கப்புறம் பதவி குறிச்சு பயப்படுறாரா அப்படின்ற கொஸ்டினையும் முரசொலி எழுப்பியிருக்கு. சுதந்திர தின முறையில விஜய் எனக்கு வாக்களிச்சிட்டோம், நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு மக்கள் ஒதுங்கிடாம இனிமேலும் அரசோட தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டத முரசொலி குறிப்பிட்டு இத ஒரு விதமான வேண்டுகோளா இல்ல புலம்பலா அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் அரச நம்பி வாக்களிச்சவங்க எல்லாமே இப்ப வருத்தப்படுறதாவும் முரசொலி தனது தலையங்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா கோவையில நடந்ததா கூறப்படும் சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதுக்கப்புறம் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே பல விவகாரங்கள்ல அரசு சரியா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கு. அதே மாதிரி ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலர் மீது வந்ததா சொல்லப்படும் புகார்கள் அதுக்கப்புறமா சர்ச்சைகள் தொடர்பாகவும் முரசொலி பல கொஸ்டினை எழுப்பியிருக்கு. சில விவகாரங்கள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லாம சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் அந்த தலையங்கம் குற்றம் சாட்டுது. அது மட்டும் இல்லாம அரசு விமர்சிச்சு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டா கைது செய்யப்படுவதாகவும் நீதிமன்றங்கள்ல இருந்து ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து கண்டனங்கள் வருவதாகவும் முரசொலி தனது விமர்சனத்தை முன் வச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயுடைய சினிமா பின்னணியையும் அரசியலோடு இணைச்சி முரசொலி கேள்வி எழுப்பியிருக்கு. அவருடைய திரைப்படங்களை தயாரிச்ச சில தயாரிப்பாளர்களுக்கு இப்போ அரசாங்கத்துல முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதா சொல்லி இந்த நியமனங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் நல்ல டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கறதுக்காக மின்சார கட்டணத்தை மக்கள் ஏத்துக்குவாங்களா? அவர் அழகா சிரிக்கிறாரு அப்படிங்கறதுக்காக சொத்து வரி எவ்வளவு வேணாலும் மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு சினிமா பிரபலத்தையும் அரசியல் நிர்வாகத்தையும் ஒப்பிட்டு முரசொலி விமர்சனம் பண்ணிருக்கு. சமூக வலைதளங்கள்ல விஜய் அரசுக்கு எதிராகவும் தங்கள் வாக்களிச்சது குறித்து வருத்தப்படுவதாகவும் வீடியோக்கள் அதிகமா பரவி வருவதா அந்த தலையங்கம் சொல்லுது. இந்த காரணமா தான் விஜய் என்னோடு இருங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு மக்கள் கிட்ட வேண்டுகோள் விடுத்ததாகவும் முரசொலி தனது கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. மொத்தத்துல பார்த்தா இது சாதாரண விமர்சனம் கிடையாது. விஜயுடைய ஆட்சி, அமைச்சர்கள், நிர்வாகம், நியமனங்கள், சமூக வலைதள நடவடிக்கைகள் அப்படின்னு பல விஷயங்களை ஒன்னா எடுத்துக்கிட்டு முரசொலி மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே முரசொலி தலையங்கத்துல முன் வைக்கப்பட்ட விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் தான். அது தொடர்பா சம்பந்தப்பட்ட தரப்புகள்ல பதில் இல்லைன்னா விளக்கம் இருந்தா அதையும் சேர்த்து பார்த்தாதான் முழுமையான விஷயம் என்ன அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த தலையங்கம் அரசியல் ரீதியா மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. விஜய் தரப்புல இதுக்கு என்ன பதில் வருது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.